எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி படத்தில் கிக் பாக்ஸராக அதகலம் செய்த ஜெயம் ரவி பூலோகம் படத்தில் வடசென்னை பாக்ஸராக களமிறங்கியிருக்கிறார். இந்த படத்தோட கதை என்னன்னு பார்த்தோம்னா, தன் அப்பா தற்கொலைக்கு காரணமானவரின் மகனை பாக்ஸிங்கில் ஜெயித்து அவனை கொல்ல வேண்டும் என சிறுவயதிலிருந்தே வெறியோடு வளர்ந்து நிற்கிறார் பூலோகம் என்கிற ஜெயம் ரவி. ஜெயம் ரவியின் அந்த வெறியை சுவாரஸ்யமாக படம் பிடித்து அதை தன் சேனலில் ஒளிபரப்பி பணமாக்க துடிக்கிறார் பிரகாஷ் ராஜ். இந்த உண்மையே தெரியாமலே அந்த சேனல் நடத்தும் குத்து சண்டையில் ஜெயம் ரவி தன் எதிரியை வீழ்த்துகிறார். ஆனால் தன் எதிரி மரணப்படுக்கையில் வீழ்வதால் அவரது குடும்பமே நிலைகுலைந்து போகிறது. இந்த நிலையில் இதனை கண்ட மனமுடியும் ஜெயம் ரவி பாக்ஸிங்கே வேண்டாம் என ஒதுங்க நினைக்கிறார். இது தெரிந்து அதிர்ச்சி அடையும் பிரகாஷ் ராஜ் ஜெயம் ரவியை மீண்டும் பாக்ஸிங்கில் களமிறங்க வைக்க பல தில்லுமுள்ளு வேலைகளை செய்கிறார். அதன் பிறகு என்னென்ன கலைபாரங்கள் நடந்தன என்பதே பூலோகத்தின் மீதி கதை. இந்த படம் எப்படி இருக்குன்னா, நம் ஊரில் நடக்கும் சின்ன சின்ன கலவரங்களில் இருந்து இரண்டு நாடுகளிடையே நடக்கும் சண்டை, விளையாட்டு போட்டிகள் என அத்தனையுமே வியாபாரமாக்குவதற்காக எவ்வளவு சதி திட்டங்கள் திரைமறைவில் நடைபெறுகின்றன என்பதை தோலுரித்து காட்ட முயற்சித்திருக்கும் பூலோகம் படக்குழுவுக்கு எடுத்துக்கொண்ட விஷயத்திற்காக ஒரு பெரிய பாராட்டை நாம் தெரிவிக்கலாம். குறிப்பா இது போன்ற விஷயங்களில் நமது தொலைக்காட்சிகள் எப்படியெல்லாம் தில்லுமுள்ளு வேலையில் செய்கின்றன என்பதையே இப்படம் விழாவாரியாக எடுத்துள்ளது. இந்த முயற்சிக்கு எஸ்பி ஜனநாதனின் அனல் பறக்கும் வசனங்களும் ஜெயம் ரவியின் பவர்ஃபுல் பஞ்சுகளும் பக்கபலமாக அமைஞ்சிருக்கு. வடசென்னை ஏரியாவில் இரண்டு பரம்பரைகளுக்கிடையே காலங்காலமாக நடக்கும் குத்துச்சண்டை போட்டியை, அதனால் வளரும் பகையையும் டீட்டெயிலாக காட்ட முயற்சித்திருக்கிறார் இயக்குனர். இதனால் தான் என்னவோ அடிதடி, கலவரம், பாக்ஸிங் பயிற்சிகள் என முதல் பாதி முழுவதுமே ஆக்ஷன் பிளாக்காக மாறி ரசிகர்களை சோர்வடைய வைக்கிறது. இரண்டாம் பாதியில் கதை சூடுபிடிக்க தொடங்கி சரியான பாதையில் பயணிக்க ஆரம்பித்தாலும் சில இடங்களில் லாஜிக் விஷயங்களாலும் சுவாரஸ்யம் இல்லாத காட்சி அமைப்புகளாலும் படத்தின் வேகம் குறைகிறது. முடிவு இப்படிதான் இருக்கும் என்பதை எளிதில் யூகித்துவிட முடிகிற அளவுக்கே அமைந்திருக்கிறது இறுதிக்கட்ட காட்சி. இது போன்ற கேரக்டர்கள் ஜெயம் ரவிக்கு லட்டு போல. ஏற்கனவே எம் குமரன், பேராண்மை, நிமிர்ந்துநல், தனிவருவன் என புகுந்து விளையாடி இருக்கிறார். இப்படத்திலும் பூலோகம் பாக்ஸராகவே வாழ்ந்திருக்கிறார். உடல் மொழி, பயிற்சிகள், போட்டியில் அவரின் பங்களிப்பு என அனைத்தும் ஒரு நிஜ பாக்ஸரை பார்ப்பதை போன்று ஒரு உணர்வை நமக்கு ஏற்படுத்தியிருக்கிறது. ஜெயம் ரவியின் டெடிகேஷனுக்கு ஒரு சல்யூட். டூயட் இல்லாத கதையில் பயணிக்கின்ற நாயகிய கேரக்டரில் த்ரிஷாவுக்கு கொஞ்சம் காட்சிகளே வந்தாலும் ரசிக்க வைக்கிறார். ஐ எம் பேக் என சொல்லாமல் சொல்லியிருக்கிறார் பிரகாஷ் ராஜ். பணம் மட்டுமே குறிக்கோளாக இருக்கும் ஒரு சேனல் அதிபரை கண்முன்னே விருதிப்படுத்தியிருக்கிறார் செல்லம் பிரகாஷ் ராஜ். சர்வதேச குத்துச்சண்டை வீரரான நாதன் ஜென்சிக்கும் இரண்டாம் பாதி முழுக்க வரும்படியான கேரக்டர். கடைசியில் ஹீரோவிடம் அடிவாங்கி திருந்தி விடுகிறார். இந்த படத்தோட பலம் என்னன்னு பார்த்தோம்னா, ஒரு நல்ல கதையை கையில் எடுத்து அதை வடசென்னை வாசிகளின் குத்துச்சண்டையோடு சொல்ல முயற்சித்திருப்பது பாராட்டுக்குரியது. அப்புறம் எஸ்பி ஜனநாதனின் சாட்டியடி வசனங்கள், அப்புறம் ஜெயம் ரவியின் கடின உழைப்பு. இந்த படத்துல பலகீனம்னு பார்த்தோம்னா அங்கங்கே தொய்வடையும் திரைக்கதை அமைப்பும், ரசிகர்களை சோர்வடைய வைக்கும் சுவாரஸ்யம் இல்லாத சில காட்சிகளும், அப்புறம் பாடல்கள், காமெடி என பொழுதுபோக்கு விஷயங்கள் அறவே இல்லாததால் ஆக்ஷன் நெடி தூக்கலாக தோன்றியிருப்பது நமக்கு சற்று அலுப்பை ஏற்படுத்துது. மொத்தத்தில் இந்த பூலோகம் ஒரு பார்க்க வேண்டிய படம் தான்.